Final years, today we're going to see type of e-commerce from CA in business, computer application in business. இதுக்கு முன்னாடி காமர்ஸ் பற்றி ஜென்ரலாக பார்த்துருக்கோம். இ-காமர்ஸில் டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ் செட் டு பி ஆஸ் சம் 4 பேசிக் கேட்டகரிஸ். தட் இஸ் இங்கே போட்டிருக்க B2B அண்ட் B2C அப்படின்ற அந்த அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸில் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எப்படி இ-காமர்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட், பிஸ்னஸ் டு கன்சியூமர் எப்படி இ-காமர்ஸ் பண்ணுறாங்க. தேர்ட் ஒன், பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் எப்படி நடக்குது இந்த இ-காமர்ஸ் ப்ராசஸ். அண்ட் கன்சியூமர் டு கன்சியூமர், இப்போ கன்சியூமர்ன்றது யார், நாம தான். இப்போ கன்சியூமருக்கும் எப்படி இ-காமர்ஸ் நடக்குது. அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் மொபைல் காமர்ஸ், மொபைல் மூலமாக எப்படி காமர்ஸ் அந்த ட்ரேட்லாம் எப்படி நடக்குது அப்படின்றது தான் வந்து இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். Business to business e-commerce is said to be as a electronic commerce trade between one business to another business. என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்க்கு ட்ரேட், அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது தான் வந்து சொல்லுவாங்க. இன்னமும் வந்து ஒரு பிஸ்னஸ் டு இன்னொரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிளுக்கு என்ன போட்டிருக்காங்க, இன்டெல் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டெல் ப்ராசஸரை வந்து அசஸ்க்கு வந்து சேல் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிஸ்டம் ஒரு லேப்டாப் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராசஸருடைய அந்த ரேஞ்ச் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிஸ்டமே என்ன பண்ணுவாங்க, பிச் பண்ணுவாங்க. லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்ம மேஜராக பார்க்கறது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கொஞ்சம் தான் பேசணுமா. ஸோ ஹியர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெலோடைய ப்ராசஸரை அசஸ்க்கு வந்து சேல் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே என்னென்னா சிஸ்டம் ஓரியன்ட், ரெண்டுமே ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அபவுட் 80% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்சர்னுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இன்டெல் சேல்ஸ் டு அசஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அசஸோடைய லேப்டாப்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப பிராண்டட், எல்லா இடத்துலையுமே ரொம்ப மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வைட் ரேஞ்சாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதுக்கு வந்து யார் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராசஸரை இன்டெல் வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறாங்க. இந்த டைப் ஆஃப் காமர்ஸ் இஸ் செட் டு பி ஆஸ் டைப் ஆஃப் இ-காமர்ஸ் இஸ் செட் டு பி ஆஸ் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இங்கே இன்டெல் ப்ராசஸர் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன், அசஸ் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன். இவங்களுக்குள்ள பிஸ்னஸை இ-காமர்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணிக்கிறது தான் என்னதுன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இ-காமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு B2C, அதாவது வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர் இ-காமர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டு கன்சியூமர் இ-காமர்ஸில் இப்போ டேரெக்டாக என்ன பண்ணுறதுன்னா, லேப்டாப்ஸை வந்து என்ன பண்ணுறது, சேல் பண்ணுறது. ஸோ அசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லேப்டாப்ஸை சேல் பண்ணுறாங்க. அசஸ் அப்படின்ற பிஸ்னஸ் கன்சர்ன் என்ன பண்ணுறாங்க, கன்சியூமர் கிட்ட சேல் பண்ணுறாங்க. அப்போனா அதுக்கு பேர் என்ன, பிஸ்னஸ் டு கன்சியூமர். அதுதான் வந்து B2C இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. The another type of e-commerce is B2G, that is business to government. The business to government e-commerce or B2G e-commerce is defined as commerce between companies and the public sector. அதாவது இந்த வணிபம், இந்த ட்ரேட் வந்து எதுக்கு நடுவில், யார் யாருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா, கம்பெனிக்கும் தென் பப்ளிக் செக்டாருக்கும், நமக்கும். அதாவது வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்றது கம்பெனிஸ்க்கும், இங்கே பப்ளிக் செக்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது வந்து பீப்புள், நாட் அ பீப்புள், தட் இஸ் எ கவர்மெண்ட். And it refers to the use of internet for public procurement and policies and procedures. ஸோ எப்படி வந்து ஒரு கன்சர்ன், ஒரு கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட காமர்ஸ் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் பேயிங் டேக்ஸஸ் தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மெத்தட். டேக்ஸ் பே பண்ணுறது மூலமாக, டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ் மூலமாக, ஃபைல் ரிப்போர்ட்டிங், அப்புறம் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். இன்கேஸ் ப்ரைவேட்டாகவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வி ஹாவ் டு பே. அந்த பேமெண்ட் இஷ்யூஸ் அண்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நம்ம கவர்மெண்ட்டுக்காகன்னு செய்யக்கூடிய, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்குன்னு பண்ணக்கூடிய ஒர்க்ஸ், தென் வந்து நம்ம சென்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா பிஸ்னஸ் டு கவர்மெண்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ வை திஸ் இஸ் செட் டு பி எஸ் பிஸ்னஸ் டு கவர்மெண்ட், தட் இஸ் B2G இ-காமர்ஸ், ரைட்? ஸோ த பிஸ்னஸ் பே taxes and sell any kind of goods and services to the government agencies, which are all comes under government to business or business to government e-commerces. And we submitting any kind of policies and procedures, documents, files which is towards to the government, those are all comes under business to government e-commerce. Here we going to see C2C e-commerce, that is consumer to consumer e-commerce.
லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ ஹூ இஸ் கன்சியூமர். கன்சியூமர் அப்படின்றவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தன்னோட பர்பஸ்க்காக வாங்கக்கூடியவங்க தான் கன்சியூமர். இப்போ நான் கடைக்கு போயிட்டு இப்போ எனக்கு தேவை, எனக்கு ஒரு மில்க் பேக்கெட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்குறேன் அப்படின்னா நான் ஒரு கன்சியூமர். இப்போது நான் ஒரு பொருளை வந்து என்னோட பிஸ்னஸ்க்காக வாங்குறேன் அப்படின்னா ஐ எம் நாட் அ கன்சியூமர். இப்போ என்னோட தேவைக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா நான் யார், ஒரு கன்சியூமர். ஸோ இங்கே C2C e-commerce said about a consumer of e-commerce. C2C is a commencement between private individuals of the consumer. அதாவது தன்னோட தேவைக்காக வாங்கிக்கிறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஃபோன் வச்சுருக்கேன், நான் வந்து அதை சேல் பண்ண போகிறேன், நான் வேறு ஒரு ஃபோன் வாங்க போகிறேன்னா நான் அதை வந்து என்னோட நெய்பர்ஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த ஃபோனை சேல் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ said to be as எஸ் கன்சியூமர் டு கன்சியூமர் பிஸ்னஸ் இல்லையா? அப்போ நான் வந்து காமர்ஸ் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்டை வந்து இன்னொரு ஒரு கன்சியூமர் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்சியூமர் டு கன்சியூமர் இ-காமர்ஸ். So the electronic commerce is said to be as selling and exchange of goods and services over computer networks or internet. For those transaction of sales are done by through the methods of electronically. ஆக்சுவலாக என்னன்னா இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ் மூலமாக நம்ம எடுக்கக்கூடிய சேல்ஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ், தென் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா நெட்ஒர்க்ஸ் மூலமாக தான். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் இன்டர்நெட் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஏன்ஷியன்ட் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம டைரெக்டாக போக வேண்டியது வரும், பே பண்ண வேண்டியது வரும். பட் இங்கே டிஜிட்டல் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறது, கேஷ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம நடத்திக்கிட்டு வரோம். இது எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் நெட்ஒர்க்ஸ் மூலமாக இந்த ஒர்க் நடக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ், அந்த சேல்ஸ்லாம் வந்து எப்படி நடக்குது, ஃபைனலாக எப்படி முடியுது அப்படின்னா எலக்ட்ரானிக்கல் மெத்தட் மூலமாக தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. இதுதான் நம்ம வந்து இந்த டைப்ஸில் பார்த்தோம். வாட் ஆர் த டைப்ஸ் வி ஹாவ் சீன்? ஒன்று வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எப்படி நடக்குது, ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸ்ஸாகவும் இந்த எலக்ட்ரானிக் காமர்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆஸ் த சேம் we going to done this process from business to consumer. பிஸ்னஸ் அதாவது ஒரு பிஸ்னஸ்லேருந்து கன்சியூமர் கிட்ட பண்ணுறதையும் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட ஜென்ரல் ட்ரேடு. தென் கன்சியூமர் கிட்டேருந்து கன்சியூமருக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் OLX, eBay இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக சேல் பண்ணுறது. அண்ட் தென் கன்சியூமர் பிஸ்னஸ்லேருந்து கவர்மெண்ட்டுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், லைக் இந்த மாதிரி ப்ராசஸ் இ-காமர்ஸ் மூலமாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ வந்திருக்க மாடர்ன் டெக்னிக் அப்ரோச் வந்து மொபைல் காமர்ஸ். அதை பற்றி நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டில் இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கான டாபிக்ஸ் வந்து இந்த பேசிக் டைப்ஸ் தான். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எலக்ட்ரானிக் காமர்ஸ் இஸ் யூஸ்ட் இன் த மேஜர் வெரைட்டிஸ் ஆஃப் த modern techniques, and it majorly used for saving time and reduce the methods, people energy and everything. So that's it, the major concept. So that is all about the types of e-commerce. For the major 4 types are the general types of e-commerce. If you're having any doubts with these types, ask me. Thank you.